எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆராய்ச்சி அந்த டாபிக் பார்த்திங்கன்னா நெமட்டோட்ஸ். இந்த வேர்பூச்சிகளை கட்டுப்படுத்துறது எப்படின்றது எருக்கனை கொண்டு வேர்பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துன்ற ஆராய்ச்சியை நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வேர்பூச்சி கட்டுப்படுத்துறதுக்காக மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. இதில் நிறைய விவசாயிகளுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா அந்த பொருளோட விவசாய பொருளோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காடமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காடமமோட விலை ஏறும்போது அதை அதிகமாக விற்கிறாங்க. கிட்டத்தட்ட 7,500 கிட்ட வெளிநாட்டுலேருந்து விற்கிற பொருளை விற்கிறாங்க. அந்த விலை குறையும் போது கிட்டத்தட்ட 6,500 கொண்டு வர்றாங்க. விவசாயிகளுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, விவசாயிகளோட லாபத்தை இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் எப்படி திருடுறதுன்னு சயின்டிஸ்ட்டை வச்சே கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சியில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் ஆராய்ச்சி யூஎஸில் பண்ணியிருக்கிறாங்க. எருக்கன் சாறுகளை கொண்டு எப்படி நிமட்டோட்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறான்றது இந்த ஆராய்ச்சியில் விரிவாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நிமட்டோட்ஸோட எக்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அதை லேடிஸ் ஃபிங்கர் பிளான்ட்டில் அதுக்கு ஒரே விதைகளை எடுத்து பல தொட்டிகள் 5 விதமான தொட்டிகளில் போட்டு வளர்த்து அந்த நிமட்டோட்ஸோட எக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எல்லா தொட்டிகள்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த தொட்டிகளில் இன்ட்ரடியூஸ் பண்ண செடிகளை அதோட வளர்ச்சியும் அதோட ரூட்டோட க்ரோத்தையும் அதோட ரூட்டோட சைஸையும் லீஃப் ஏரியா எந்த அளவு கவர் ஆகுதுன்றது தெளிவாக இந்த ஆராய்ச்சியில் அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் அந்த சார்ட்டில் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கு கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த இருக்கிற சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியணும். கண்ட்ரோல் அதுலேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க நெமட்டோட்ஸ் எக்ஸை. அந்த கண்ட்ரோலோடு இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எருக்கனோட சாறுகளை பயன்படுத்தின எல்லா செடிகளுமே மினிமமாக 100% அந்த லீஃப் ஏரியா கவர் ஆகுறதா இருக்கட்டும், அந்த ஷூட்டோட வெயிட்டாக இருக்கட்டும், அந்த ஸ்டெம்மோட வெயிட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிக்கிறாங்க. மினிமமாக ஒரு 100% அளவுக்கு அதிகமான க்ரோத்தும் இருந்திருக்குது கண்ட்ரோலோட கம்பேர் பண்ணும்போது. இதை வச்சு இந்த சார்ட்டில் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது எருக்கனோட சாறுகள் நிமட்டோட்ஸை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு தெளிவாகவே புரியும். ஏன்னா அந்த நிமட்டோட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த செடிகளுக்கு போகக்கூடிய ஊட்டச்சத்தை எல்லாமே உறிஞ்சி எடுத்துரும். அதுவும் இல்லாமல் இந்த மெயினாக இந்த எருக்கனோட சாறுகளை பார்த்திங்கன்னா இந்த லாபிசைடல் ஆக்டிவிட்டி இருக்கிறதால அந்த முட்டைகளை இது பொறிக்க விடாமல் செஞ்சிருது. அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நிமட்டோட்ஸ் வளர்ந்த செடியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த மற்ற அப்ளிகேஷன் பண்ண 25%லேருந்து 100% வரைக்கும் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. மினிமமாகவே 100% அளவுக்கு வித்தியாசம் தெரியுது. அதாவது வளர்ச்சியிலையும் சரி, செடியோட ஹெல்த்லேயும் சரி உங்களுக்கு டைரெக்டாகவே வித்தியாசத்தை பார்க்க முடியுது. இது நிறைய காலமாக நம்ம விவசாயிங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க பழைய காலத்தில். பட் சமீப காலமாக இந்த கெமிக்கல் ஃபார்மிங் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த நிமட்டோட்ஸை மட்டும் அழிக்கிறது இல்லாமல் இந்த நிமட்டோட்ஸை கொடுக்குற மருந்தால் நுண்ணுயிர்கள் எல்லாத்தையுமே கொண்டுடுறாங்க. அதனால் உங்களுக்கு நைட்ரஜன் ஃபிக்ஸ் ஆகிறது இல்லை, பாஸ்பரஸ் பொட்டாஷ் ஃபிக்ஸ் ஆகிறது நின்று போச்சு. இதனாலேயே நிறைய ஃபார்மர்ஸ்க்கு ஈல்டு குறைய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க தாத்தா காலத்தில் பண்ண ஒரு ஈல்டு கூட எடுக்க முடியாமல் நிறைய விவசாயிகள் அவசரப்பட்டுருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி கேளுங்க. எருக்கனோட சாறுகள் எப்படி வேலை செய்யுதுன்றது நாங்கள் முழுமையாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.